நம்ம தலைமை எலான் மாஸ்க் வந்து இப்போ எக்ஸில் எல்லாரையும் வந்து நெட்ஃப்ளிக்ஸை கேன்சல் பண்ணுங்கள், நெட்ஃப்ளிக்ஸை அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி போட்டுட்ருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, நெட்ஃப்ளிக்ஸ் வந்து எல்ஜிபிடி கம்யூனிட்டியை வந்து ப்ரொபகண்டா பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ தொடர்ந்த ஒரு எக்ஸில் வந்து நெட்ஃப்ளிக்ஸை வந்து கேன்சல் பண்ணுங்கள், நெட்ஃப்ளிக்ஸை அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து போஸ்ட் போட்டுட்ருக்காரு. எதனாலன்னு பார்த்தா ஒரு கார்ட்டூன் ப்ரோக்ராமு, கிட்ஸுக்கு அவைலபிளாக இருக்க ப்ரோக்ராமு டெட் அண்ட் பேனராமல் பார்க் அப்படின்ட்டு. அதில் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறைய கருத்துக்கள் இருக்குது. இது வந்து வேணும்ட்டே கிட்ஸு மத்தியில் ப்ரொபகண்டா பண்ணுறாங்க, நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் நம்பாதீங்க, எக்ஸ் யூசர்ஸ்லாம் அதை வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து இப்போ போஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் இந்த மாதிரி ட்வீட் போட்டதுக்கப்புறம் பார்த்தோன்னா நிறைய யூசர்ஸ்லாம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் என்ன கிட் ஷோலலாம் இந்த மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர் எல்ஜிபிடி கம்யூனிட்டி பற்றிலாம் ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஷோஸ் எல்லாம் வந்து எடுத்து போட்டுட்ருக்காங்க. அதில் பார்த்தோன்னா ஸ்ட்ராபெரி ஷார்ட் கேக்குன்னு ஒன்று 90s 80s வந்த ஒரு கார்ட்டூன். அதில் பார்த்தோன்னா ஒரு பாட்டி இருக்க மாதிரி அந்த வீடியோ இருக்கு. அதுக்கு கீழே இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்ல அந்த ஷோவை எப்படி போட்டுட்டு இருக்காங்கன்னா, அந்த பாட்டிக்கு பதில் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் வந்து அந்த ரோலை பண்ணிட்டு இருக்க மாதிரி போடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜுராசிக் பார்க் கிட்ஸ்னு ஒன்று இருக்கு. அதுல வந்து 2 பொண்ணுங்க பேசிக்குது. ஐ ஹேவ் ஃபாலன் ஃபார் யூ, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நானே சொல்லணும்னு வெயிட் பண்ணியிருந்தேன், ஆனால் நீயே புரிஞ்சுக்கிட்டேன்னு. டக்குன்னு பார்த்தா அந்த 2 பொண்ணுங்க கிஸ் பண்ணுதுங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தோன்னா 2 கே டேட் வந்து ஒரு குழந்தைய வளர்த்துற மாதிரி. அந்த மாதிரி நிறைய ஷோஸ் வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்ல குழந்தைங்க மத்தியில் இருக்கு. எதுக்கு இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இப்போ நிறைய யூசர்ஸ் பார்த்தோன்னா அதை ட்ரெண்டிங்காகவே ஆக்கிட்டாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் மேலே நிறைய பேர் இந்த குற்றச்சாட்டு தொடர்ந்து வச்சுட்டு வராங்க. இது வந்து லெஃப்ட் விங் ப்ரொபகண்டாவாக இருக்குது அப்படின்ற மாதிரி. நான் கூட ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் மெட்டீரியலிஸ்ட் அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன். செம்ம படம், வேர்ல்டு லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. பக்கா லவ் படம், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி படம். என்ன கதைனா, ஹீரோயின் வந்து டக்கோட்டா ஜான்சன்ட்டு இந்த 50 ஷேட்ஸ் ஆஃப் கிரேல வருவாங்க, செம்ம அழகாக இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு மேட்ச் மேக்கர் மாதிரி, ஒரு டேட்டிங் சைட்டு மாதிரி இருக்கும். அதில் வந்து அந்த பொண்ணு வந்து எனக்கு ஒரு ஆள் பிடிச்சி கொடுங்க அப்படின்னா இவங்க வந்து பிடிச்சி கொடுப்பாங்க. பையனும் போய் இது பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ஆள். ஆனால் இவங்க வந்து சிங்கிளாக தான் இருப்பாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி யாரை லவ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா கிறிஸ் ஈவன்ஸ். அவர் வந்து செம்ம அழகாக இருப்பார், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் வந்து ஒரு ப்ரோக் பாய், ஒரு புவரான ஆள், ஒரு பார்க்கிங்க்கே வந்து சண்டை போடுற ஆள். அந்த மாதிரி ஒரு ஆள். 2 பேரும் பிரேக்கப் பண்ணுறாங்க. இவங்க வந்து அவரை பிரேக்கப் பண்ணுறாங்க, உங்ககிட்ட காசே இல்லை அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி பிரேக்கப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சிங்கிளாக தான் இருப்பாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பர்ஃபெக்ட் ஆளை பிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. பர்ஃபெக்ட் ஆள்னால் எப்படி, ரிச்சு, ஹேண்ட்ஸம்மு, நிறைய பணம், பிஸ்னஸ், அந்த மாதிரி ஒரு ஆள். அந்த மாதிரி ஒரு ஆளை பார்ப்பாங்க. அந்த ரோல் யார் ப்ளே பண்ணுறான்னு பார்த்தா பெட்ரோ பாஸ்கல்னு ஒருத்தர். இவர் மேலே நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது. இவர் வந்து லெஃப்ட் விங் ப்ரொபகண்டா மூவிஸ்லாம் நிறைய இது பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி. இந்த டக்கோட்டா வந்து ஒரு வெட்டிங்கில் வந்து இவரை மீட் பண்ணுவாங்க, இந்த ரிச் காயை மீட் பண்ணுவாங்க. அப்போ வந்து அவங்க கார்டு கொடுப்பாங்க, உங்களுக்கு பொண்ணு என்ன சொல்லுங்கள், நான் பார்த்துறேன் அப்படின்ற மாதிரி. அந்த ஈவெண்ட்டில் வந்து கிறிஸ் ஈவன்ஸ் வந்து சமையல்காரராக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. திருப்பி அவங்க மீட் பண்ணி பேச ஆரம்பிப்பாங்க. அந்த டைமில் வந்து இவங்களுக்கும் ரிச் காய்க்கும் இன்ட்ரெஸ்ட் வரும். அதுக்கப்புறம் வந்து அந்த டக்கோட்டா வந்து அந்த ரிச் காயை டேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. 2 பேருக்கும் பிடிக்கும், எல்லாமே பண்ணுவாங்க. அந்த சைமன் டைம்ஸ் தான் வந்து இந்த கிறிஸ் ஈவன்ஸ் கிட்டையும் பேசிட்டு இருப்பாங்க. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு எப்படி போர்ட்ரேட் ஆயிடுச்சுன்னா, இந்த கிறிஸ் ஈவன்ஸ், இந்த புவர் காய் வந்து அந்த பொண்ணை வந்து உருகி லவ் பண்ணுவார். அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி என்ன பண்ணுற, உங்ககிட்ட பேசணுன்னா ரோட்டில் எங்கே இருந்தாலும் உட்காந்து சொல்லுமா, நான் கேட்குறேன் சொல்லுமா அப்படின்ற மாதிரி ஒரு வீக் மேன் மாதிரி போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதே சமயம் அந்த பொண்ணு வந்து அந்த ரிச் காய் கூட வந்து எல்லாமே பண்ணும். இவருக்கும் தெரியும், போயிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு கடைசியில் வந்து எனக்கு லவ் கிடைக்கல இங்கே அந்த ரிச் காய் கிட்ட, எனக்கு உங்ககிட்ட தான் லவ் கிடைக்குது அப்படின்ற மாதிரி அந்த கிறிஸ் ஈவன்ஸ் கிட்டே சேர்ந்துருவாங்க. எனக்கு அந்த படம் பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, அந்த கிறிஸ் ஈவன்ஸ் கேரக்டரை வந்து ரொம்பவே ஒரு வீக்கான மென்னாக போர்ட்ரேட் பண்ண மாதிரி இருந்தது. நீ வேணால் என்ன வேணால் பண்ணிட்டு வா, அவங்ககிட்ட என்ன வேணால் பண்ணிட்டு வா, ஆனால் கடைசியில் என் கூட வந்து சேர்ந்துரு அப்படின்ற மாதிரி இருந்தது. இதை வந்து நார்மலைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அது பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, இந்த ஜெயம் படம் இருக்கும், ஜெயம் ரவியோட ஃபஸ்ட்டு படம். அதில் அவன் சொல்லுவான், நீ அவன் கூட என்ன வேணால் பண்ணிட்டு வா, அவங்க கூட படுத்துட்டு வா, அவங்க கூட குழந்தை கூட பெற்றுட்டு வா, ஆனால் கல்யாணம் மட்டும் என் கூட தான் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது இவர் கேரக்டர். இதை வந்து நார்மலைஸ் பண்ணுறாங்க. பொண்ணுங்க என்ன வேணால் பண்ணிட்டு வரட்டும், ஆனால் கடைசியில் வந்து என்கிட்ட வந்துடணும், எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இதை நார்மலைஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆஹா, இவனுங்க ப்ரொபகண்டா தான்டா பண்ணுறானுங்க அப்படின்ற மாதிரி இருந்தது அந்த படம் பார்க்கும்போது. இது இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் மட்டும் இல்லை, இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா இந்த ஏஷியன் நெட்டில் பிக் பாஸ் போயிட்டுருக்கு. அது பயங்கர கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்கு. நமக்கு தெரியும் பிக் பாஸ் வந்து ஒரு பக்கா ஸ்கிரிப்டடான ஷோ. ஆனால் அது வந்து பார்க்க அப்படியே ரியல் மாதிரி இருக்கும். நம்ம வந்து அவங்க வீட்டுக்குள்ளே என்ன சண்டை நடக்குதுன்னு நம்ம வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். இப்போ அங்கே என்ன இருக்குன்னா, அதில் 2 கண்டஸ்டன்ட் பார்த்தோன்னா லவ் பண்ணுறாங்க. பையனும் பொண்ணும் லவ் பண்ணால் பரவாயில்ல, இங்கே பார்த்தோன்னா 2 பொண்ணும் பொண்ணு லவ் பண்ணுறாங்க. இப்போ இந்த லெஸ்பியன்ஸ் மாதிரி இருக்காங்க. அதை பார்க்கும்போது மோகன்லாலுமே ப்ரமோட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அவர் ப்ரமோட் பண்ணுறாரா இல்லை அவருக்கு கொடுக்குற டாக் பேக்கில் வருதான்னு தெரில. அவங்க அந்த வீட்டுக்குள்ளே சண்டை நடந்துடும். சண்டை நடக்கும்போது கூட இருக்க பொண்ணு சொல்கிறோம், நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் அவங்க கூட சேர மாட்டேன், எங்கள் வீட்டிலலாம் உங்களெல்லாம் சேர்க்க மாட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரிலாம் அந்த வீட்டில் சண்டை நடக்கும். அதுக்கு இவர் சாட்டர்டே கேட்பார், இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே என்ன பிரச்சனை நடக்குது, நீங்கள் என்ன அவங்கள வீட்டில் ஏற்ற மாட்டீங்களா, நான் என் வீட்டில் ஏற்றுவேனே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாங்க. உடனே இந்த லெஸ்பியன் கப்பிள்ஸ் வந்து
பயங்கர ஹாப்பிலாம் ஆவாங்க. இப்போ அவங்க பார்த்தோன்னா உள்ள ரொமான்ஸ் பண்றது அப்படி இப்படின்னு இப்போ உள்ள நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன பயமா இருக்குன்னா, ஏன்னா அந்த பிக் பாஸ்ன்றது ஒரே ஸ்கிரிப்ட் மாதிரி தான் இருக்கும். ஹிந்தியில பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். மலையாளம் இப்போ தமிழ்ல வேற பிக் பாஸ் வரப்போகுது. அதே ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கே, அதை நம்ம கொண்டு வந்து இங்கேயும் போடலான்னு போட்டாங்கன்னா இங்கே பயங்கர பிரச்சனையாயிடும். இப்போ நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களுக்குலாம் பார்த்தோன்னா இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டி ஒன்று இருக்கானே தெரில. பொதுவாக நமக்கு தெரிஞ்சது பார்த்தோன்னா மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் இந்த 3 தான் இருக்கும். இப்போ தான் பார்த்தோன்னா என்னென்னமோ சொல்கிறாங்க, லெஸ்பியன்றாங்க, கேன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அவங்களே ஒரு பேர் வச்சு புது கம்யூனிட்டி ஸ்டார்ட் ஆகிட்டு வந்துட்டே இருக்கு. இவனுங்க வந்து சரி நம்ம வந்து சீரிஸ் மூலியமாலாம் பண்ணால் யாருக்கும் மக்களுக்கு ரீச் ஆக மாட்டேங்குது, டிவி ஷோஸில் கொண்டு வந்துடலான்னு பிளான் பண்ணி இறக்குறாங்களான்னு வேறு தெரில. அதுதான் இப்போ வந்து நம்ம எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்கு அகெயின்ஸ்டாலாம் ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு அடல்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களோட உரிமை, அவங்க யார் கூட வேணால் போகலாம். ஆனால் இப்போ அதை வந்து இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் எடுத்துகிட்டு வரும்போது அது சின்ன பசங்களாம் கூட பார்க்கலாம். 18 வயசுக்குள்ள இருக்க பசங்க வந்து இதை பார்த்து இதெல்லாம் நார்மல் அப்படின்ட்டு மாறுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுதான் நிறைய பேர் அகெயின்ஸ்டாக இருக்காங்க. இவங்களாவது பரவாயில்ல டிவியில் எடுத்துகிட்டு வரானுங்க, நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு உச்சகட்டம் போய் கிட்ஸு ஷோலே எடுத்துகிட்டு வரானுங்க. இதெல்லாம் தான் இந்த ரைட் விங் ஆக்டிவிஸ்ட்லாம் பயங்கரமாக தடுக்கிறாங்க. இந்த சார்லி கர்க் ஆகட்டும், எலான் மாஸ்க்லாம் இதுக்கு செம்ம அகெயின்ஸ்டாக இருக்காரு. அவரோட பையனே வந்து டிரான்ஸ் உமனாக மாறிட்டாங்க. அதே மாதிரி ட்ரம்ப்புக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஃபர்ஸ்ட் டே கையெழுத்தே வந்து அமெரிக்காவில் 2 ஜெண்டர், மேல் ஃபீமேல் அப்படின்ற மாதிரி ஆர்டர் சைன் பண்ணாரு. இந்த மாதிரி ரைட் விங் வர்சஸ் லெஃப்ட் விங் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டி இஷ்யூ பொறுத்த வரைக்கும். நெட்ஃப்ளிக்ஸ் மேலே தொடர்ந்து ஒரு கிரிட்டிசிசம் இருக்கு. அவங்க வந்து இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டிலாம் வந்து ப்ரொபகண்டா பண்றாங்கன்ட்டு. நிஜமாலே அவங்க ப்ரொபகண்டா பண்றாங்களா இல்லை ஃபிலிம் மேக்கிங் அந்த அளவுக்கு எவால்வ் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி கமெண்ட்ல சொல்லுங்க.